ஹலோ கைஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் மார்ச் 4க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், ஐஆர்சிடிசிக்கு நவரத்ன அந்தஸ்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்தியாவில் இது வரைக்கும் எத்தனை நவரத்ன அந்தஸ்து பெற்ற பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 25வது ஐஆர்சிடிசியையும் 26வது ஐஎஃப்ஆர்சியையும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ யாருக்கு மட்டும்தான் நவரத்ன அந்தஸ்து கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா பொதுத்துறை நிறுவனங்களுக்கு மட்டும்தான் நவரத்ன அந்தஸ்து அப்படின்றது கொடுக்குறாங்கப்பா. ஸோ இதை நோட் பண்ணி வைங்க. ஸோ புக் எடுத்து நவரத்ன அந்தஸ்துக்கான தகுதிகள்னு சொல்லிட்டுருக்கோம், அதையும் பார்த்துக்குங்கப்பா. இன்றைக்கான குறள் பாருங்கள், கொடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும். அப்போது ஒரு கேடு வரும் காலத்தில் கைவிட்டு ஒதுங்கின்றவனின் நட்பானது யமன் கொல்லும் காலத்தில் நினைத்தாலும் நினைத்த உள்ளத்தை வருத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யமனே நம்ம கூட்டு போகிறப்போ அவன் நம்ம பண்ணது அந்த நட்பு பண்ண விஷயம் ரொம்ப வருத்தம் அப்படின்றதையும் இங்கே திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காருங்க. ஆசிய சிங்கங்கள் கணக்கெடுப்பு மே மாதம் தொடக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. உலக வனவிலங்குகள் தினம் மார்ச் 3ங்க. இதை விட்டு என்னன்னா வனவிலங்கு வாரியத்தின் 7வது மாநாடு அங்கே நடந்திருக்கு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா நரேந்திர மோடி, நான் இந்த வருஷம் ஆசிய சிங்கங்களை பாதுகாப்பதற்காக லயன் திட்டம் அறிவிச்சிருக்கோம். இதில் 2900 கோடி மத்திய அரசு அண்மையில் ஒதுக்கி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ கோடிங்க? 2900 கோடி ஆசிய சிங்கங்கள். கண்டிப்பாக ஏஷியாட்டிக் லயன் நீங்கள் படிக்கணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் பேக் என்னன்னா கெனன் டிஸ்டம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ் தாக்கி ஏசிய சிங்கங்கள் நிறைய இறந்து போச்சு. ஸோ இதனுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் இருந்துருக்குங்க. ஏன்னா அது மொத்தமாக இருக்கிறதே கம்மி, அதுவும் இறந்துக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது, வங்கி நிதி நிறுவனங்களில் பெண்களின் கடன் வாங்குவது 22% அதிகரிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெண் தொழிலாளர்கள் டஸ்ட்பின் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரனர்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்க கடன் வாங்கி நான் என்ன பண்ண போகிறோம், பிஸ்னஸ் பண்ணி கண்டிப்பாக பொருளாதாரத்தில் லாபம் தரப்போகிறோன்னு சொல்லிட்டு இறங்கி கண்டிப்பாக லாபம் பெற்றிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க, தொழில் பயன்பாட்டுக்காக பெண்கள் கணக்கு தொடங்குவது 2019ஆம் ஆண்டு ஒப்பிடும்போது 4.6% அதிகரித்திருக்கு. அப்போ தொழில் பயன்பாட்டுக்காக எத்தனை சதவீதம் அதிகரிக்குன்னா 4.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத மட்டும் நீங்கள் நோட் பண்ணுங்கள் போதும். பட் நீங்கள் சோஷியல் இஷ்யூஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உமன் எம்பவர்மெண்ட்லேயும் நீங்கள் இது சொல்லி ஆகணும். அடுத்தது, 5 ஆஸ்கர்களை அள்ளிய அனோரா அப்படின்ற ஒரு திரைப்படம்ங்க. ஓகேங்க, நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. இங்கே பாருங்கள், 97வது ஆஸ்கர் விருது பட்டியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நான் சொல்கிறது மட்டும் படிக்கிறீங்களா? 97வது ஆஸ்கர் விருதில் சிறந்த திரைப்படம், சிறந்த நடிகர், சிறந்த நடிகை, அப்புறம் பார்த்திங்கன்னா இருக்குது எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்து வச்சுங்க. ஆனால் சிறந்த திரைப்படம்ன்றது அனோரான்றது தெரிஞ்சு வச்சுங்க, அதை மட்டும் மிஸ் பண்ணக்கூடாதுங்க. ஓகேங்க, இன்றைக்கி மொத்த வீடியோ பதிலும் இவ்வளோ தான் நியூஸ் இருக்குது. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.